நம்ம குடும்ப கஷ்டத்துக்காக சில கஷ்டங்கள நம்ம தவிர்க்காம ஏத்துக்குவோம். அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு கஷ்டம் தான் நான் ஏத்துக்கிட்டது. எனக்கு 10 நாளாவே சளி, இருமல், காய்ச்சல் கூட இருந்துச்சு. இருமி இருமி வயிறு வலி வந்துச்சு, தொண்டை வலி. என்னால சாப்பிட முடியாது, தண்ணி கூட முழுங்க முடியாது. நான் டாக்டர்கிட்ட போனப்ப அவங்க சொன்னாங்க, "சைனஸ் ப்ராப்ளமா கூட இருக்கலாம். தூசி அலர்ஜிலாம் கொஞ்சம் நாளைக்கு ஏத்திக்க வேண்டாம். தூசியா இருக்க வேல பார்க்க வேணாம். அது அலர்ஜி அதனால கூட இருமல் வந்திருக்கலாம்." அந்த மாதிரி சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வேலை பார்க்குற வீட்டில் ஷோகேஸ் க்ளீன் பண்ணுவோம் எப்போவுமே மாதத்துக்கு ஒரு நாள். நான் இந்த 10 நாளாக தவிர்த்துக்கிட்டே இருந்தேன். ஏன்னா எனக்கு இதனால கூட இருக்கலாமோ, சைனஸ் ப்ராப்ளமாக கூட இருக்கலாமோ, தூசி பட்டுருச்சோம், ஒட்டறை அடித்தோம், வீட்டில் தூசி க்ளீன் பண்ணுவோம், அந்த மாதிரியெல்லாம் இருக்குமோன்னு நான் நினச்சிட்டே தவிர்த்துட்டே இருந்தேன் அந்த க்ளீனிங் வேலையை. இன்றைக்கி கண்டிப்பாக க்ளீன் பண்ணியே ஆகணுன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். இல்லை இவ்வளோ நாளாக க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டீங்க, இன்றைக்கி பண்ணியே ஆகணும்னு சொல்லி ரூல்ஸாக சொல்லிட்டு போயிட்டாங்க. சரி வேறு வழியே இல்லாமல் பண்ணனால தான் இன்றைக்கி எனக்கு சரி கண்டிப்பாக க்ளீன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்களே, இன்னி யோசிக்கக்கூடாது, வர்றது வரட்டும், நம்ம வேலைக்கு வந்திருக்கோம், நம்ம வேலையை கரெக்டாக செய்வோம்னு சொல்லிவிட்டு நான் இழுத்து போட்டு வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அவங்க சொன்னது ஒரு செல்ஃபு தான், ஆனால் நான் செஞ்சது எல்லாத்தையும் மொத்தமாக எடுத்து போட்டுட்டு க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்ன கொஞ்சம் பயம் இருந்துட்டு தான் இருந்துச்சு. ஐயோ திரும்பவும் சளி பிடிக்குமோ, திரும்பவும் இருமல் வருமோ, ஏன்னா இருமல் அந்தளவுக்கு வந்துருந்துச்சு. வயிறு வலி, சரியான வயிறு வலி, இருமல் வந்து சரி எதையும் பார்க்கலாம், நம்மளால் முடியாததா அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக இறங்கி வேலை பார்த்து முடிச்சிட்டேன். எல்லா நாளை விட இன்றைக்கி க்ளீனிங் நல்லா இருக்குன்னு அவங்களும் சொல்லிட்டாங்க. யார் வாழ்க்கையில் இந்த மாதிரி நடந்திருக்குன்றதையும் சொல்லுங்கள். தவிர்க்க முடியாத சுச்சுவேஷன்.